ரொம்பவே டெம்ப்டிங்கா இருந்ததுங்க. எங்க வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும், இந்த ரோஸ் மில்க் சர்பத் இல்லன்னா வாட்டர்மெலன் சர்பத் இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. எனக்குமே இந்த பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கு. டெம்ப்டிங்காவும் இருந்துச்சு. சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. காய்ச்சின பால் பார்த்துட்டிங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. இது ஹோம்மேடா ஒருத்தவங்க பண்ணி குடுத்தாங்க. ஸோ கடையில வாங்குற மாரி இது வந்து அவ்ளோ கலர் குடுக்கலங்க. அண்ட் அந்த மாரி ரோஸ் கலர்ஃபுல்லா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுமே நல்லது தான். அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சு மிட்டாய்க்குலாம் இப்போ கலர் இல்லாம கூட விக்கிறாங்க. ஸ்வீட்னஸ்க்காக பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஐஸ் க்யூப்ஸ் அதுக்கப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான இந்த சம்மருக்கு ஏத்த ட்ரிங்க் வந்துட்டு ரெடி. அண்ட் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த காட்டன் ஃபீடிங் குர்த்தி பார்த்துட்டிங்கன்னா மிருத்தி ஃபீடிங் குர்த்திஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து பிக் பண்ணதுங்க. 2 ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. உங்களுக்கும் வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேஜ் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கேன்.